பௌரோஹித்யம் ரஜனிச்சரிதம் கிராமணீத்வம் நியோகே மாடாபத்யம் ஹன்ருதவச்சனம் சாட்சிவாதப் பரான்னம் பிரம்மத்வேஷ கலஜனரதி பிராணினாம் நிர்தயத்வம் மா பூதேவம் மம பசுபதே ஜன்ம ஜன்மாந்தரேஷு ஆயுர்நஷ்யதி பஷ்யதாம் பிரதிதினம் யாதி க்ஷயம் யௌவனம் பரத்யாயந்தி கதாஹ புரன்னதீவசா காலோ ஜகத்பக்ஷகः லக்ஷ்மீஸ்தோயதரங்க பங்க சபல வித்யுச்சலம் ஜீவிதம் தஸ்மான் மாம் சரணாகதம் கருணையா த்வம் ரக்ஷ ரக்ஷாதுனா. புரோகிதராயிருப்பது, இரவில் திருழுவது போன்ற தவறான காரியங்களை செய்வது, மணியம் பார்ப்பது, உத்தரவுக்கு கீழ்ப்படிவது, மடத்தின் தலைவராயிருப்பது, பொய் சாட்சி சொல்லுவது, பிறர் வீட்டில் சாப்பிடுவது, அந்தணனிடத்தில் வெறுப்பு, கெட்டவர்களுடன் சேர்க்கை, உயிர்களிடத்தில் தயவில்லாமல் இருப்பது, இவைகள் எது ஒன்றும் இந்த பிறவியிலோ மறுபிறவிகளிலோ பசுபதியான பரமேஸ்வரனே எனக்கு உண்டாகவே வேண்டாம். பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தினமும் ஆயுள் முடிகிறது, யவ்வனமும் அழிந்து கொண்டே போகிறது, சென்ற நாட்கள் திரும்பி வருவதில்லை, காலமானது உலகை விழுங்கி விடுகிறது, செல்வமும் கடல் அலைபோல் வந்து போவது போல நிலையற்றது, இந்த வாழ்க்கை மின்னல் தோன்றி மறைவது போல போய்விடும். ஆகையால் உன்னை சரணடைந்த என்னை நீ கருணையுடன் இப்பொழுதே காப்பாற்ற வேண்டும் என்று ஸ்ரீ ஆதிசங்கரர் ஈசனிடம் வேண்டுகிறார். இந்த ஸ்லோகங்கள் சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம் என்ற தொகுப்பில் ஆதிசங்கரால் எழுதப்பட்டிருக்கிறது.